வணக்கம் நண்பர்களே. இந்த தேர்தலப்போ அடிக்கடி நம்ம பயன்படுத்திய வார்த்தை வந்து சதுரங்க வேட்டை. இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது இல்லையா? இந்த படத்துல வந்து பயன்படுத்துற முக்கியமான வசனம் என்னன்னா, ஒருத்தனுடைய ஆசைய தூண்டு. ஒருத்தனுடைய ஆசைய தூண்டுனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் உன் வழிக்கு வந்துருவான். நீ நினைச்சது நடந்துடும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய குறிப்பாக பெண்களின் ஆசையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தூண்டி விட்டார். 2500 காசு தருவேன், அண்ணன் சீர் தருவேன், தாய்மாமன் தங்க மோதிரம் தருவேன், அதே போல 6 சிலிண்டர்கள், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இப்படி பெண்களை முதல்ல கவுக்கணும். அதே போல பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ் பயணம். அதாவது நீங்கள் சென்னையில் ஏறினா கன்னியாகுமரி வரைக்கும் வந்து நீங்கள் கட்டணமே செலுத்தவனா நேராக போய் இறங்கலாங்க. அந்த இப்படி வந்து அவர் அறிவிப்புகளை வெளியிட மக்களுக்கு வந்து விஜயால் செய்ய முடியும். சினிமாவில் இவ்வளோ பேர் அடிக்கிறாரு, இவ்வளோலாம் செய்கிறாரு. அப்போது இவர் வந்து முதல்வராக வந்த பிறகு இதெல்லாம் செய்வார் அப்படின்னு வந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அந்த நம்பிக்கையை வந்து தூண்டுற விதமாக, அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக இந்த தாவேகா பாய்ஸு, அதே போல் கூலிக்கு மாரடித்த மீடியாக்கள், இவங்கெல்லாம் வந்து நிறைய அந்த அவர் கொடுத்த வாக்குறுதிகளை சுற்றி வந்து மிகப்பெரிய பிம்பத்தை எழுப்புனாங்க. அதை நம்பி வந்து இவர்களும் வாக்களித்தாங்க. இது ஒரு பக்கம். இந்த வாக்களிப்புங்கிறது இதை நம்பி போட்டது மட்டும்தானான்ற ஒரு கேள்விக்குறி பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா வருவோம். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மெய்ப்பிச்சுக்கிட்டே வராங்க, அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் குளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை, பல்வேறு தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை வந்து இப்போ கணக்கெடுக்கிறாங்க. சில தொகுதிகள்லாம் வந்து தாவேக்காவுக்கு மிஞ்சி போனால் 20,000 வாக்குகள் விழ, ஆனால் அந்த தொகுதியில் தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சந்தேகங்களை நிறைய பேர் எழுப்புறாங்க. நம்ம இப்போ வரைக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை, இந்த ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கொண்டாடுற தேர்தல் மீது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வந்து பலரும் அதை பற்றி பெரிய அளவுக்கு சந்தேகம் எழுப்பாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை தகர்க்கிற வகையில் தான் வந்து இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அது தனி, அது அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி போலியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பதவியில் உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து அந்த சூப்பர் குதிரை பேரம் நடக்குது. நார்மல் குதிரை பேரம் இல்லது, இது சூப்பர் குதிரை பேரம். இந்த சோஃபா கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை என்னென்னவோ கொடுத்து அந்த குதிரை பேரம் வந்து நடந்தது. தேவையான அந்த எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிப்படையாக பகிரங்கமாகவே வந்து எங்களுக்கு இதில் அதிமுக வந்து 25 எம்எல்ஏக்கள் வர்றதா இருந்தாங்க. இப்போ 6 பேர் தான் வந்திருக்காங்க. மீதி 19 பேர் வர வேண்டியிருக்கு. அதில் 10 பேர் ரெடியாக இருக்காங்க. இன்னும் 9 பேர் தான் பாக்கி. அவர்கள் மொத்தமாக இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு பகிரங்கமாக மேடையிலே வந்து சவால் விட்டு பேசுகிறாரு ஒரு சீனியர் அமைச்சர். இதெல்லாம் வந்து குதிரை பேரத்தில் சேர்த்து இல்லையா? எங்கே போனார் ஆளுநர்? காதில் என்ன அவருக்கு ஆச்சு? காது கேட்கலையா? அல்லது ஆளுநர் மாளிகை கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லி மேலெடுத்துகிற உத்தரவா? ஆனால் இதுவே பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் குதிரை பேரன்னு சொல்லிட்டு திமுக மேலே பழி போடுறாங்க, கேஸ் போடுறாங்க. அது வந்து அவ்வளவு சீரியஸாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னு தெரில. ஸோ இப்படி பொய்யான வாக்குறுதிகள் மூலமாக ஆட்சிக்கு வந்தது இந்த தாவைக்கா. நம்ம அப்போ இருந்து சொல்கிறது என்னென்னா, இதில் ஒன்றை கூட நேர்மையாக இந்த அரசால் செயல்படுத்த முடியாது. முதல்வர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதிகளில் ஒன்றை கூட முழுமையாக நேர்மையாக நிறைவேற்ற மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது. அது இந்த 100 நாட்களில் முழுமையாக அம்பலமாகிருக்கு. இப்போ விஜய் கொடுத்த வாக்குறுதி பாருங்கள், 2500 தரேன்னாரு, அது தரலை, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. 1000 ரூபாய் தான் ஸ்டாலின் அரசு கொடுத்த 1000 ரூபாய். ஸ்டாலின் அரசு எத்தனை பேர் கொடுத்தோ அதே நபர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 2500 எப்போ தருவீங்கன்னா அது கால வரை இல்லாமல் ஒத்தி போட்டாங்க. எப்போன்றது தெரியாது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, இவர்கள் அறிவித்ததில், அதாவது இன்றைய அறிவிப்பில் வருவோம், இன்றைக்கு அறிவிப்பு, மற்றதெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் பொய்யா போச்சு. அந்த இலவச மின்சாரம், அதே போல இவர்கள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்த 4000 ரூபாய் உதவித்தொகை, இதெல்லாம் வந்து என்னாச்சுன்னே தெரில. அந்த துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரமாக்குறேன்னு வாயில் வடை சுட்டாங்க, அதுவும் என்னாச்சுன்னு தெரில. நிறைய திட்டங்கள் இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேறலை. இப்போது இதில் முக்கியமான 3
திட்டங்கள் பற்றி இன்னைக்கு சட்டசபையில் முதல்வர் விஜய் பேசியிருக்காரு. அதில் ஒன்று, பரந்தூர் விமான நிலைய அந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கார். அதாவது பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை கைவிடுகிறது தமிழ்நாடு அரசு. நிலம் கையகப்படுத்தப்பட்டது, 1000 ஏக்கருக்கு மேலே கையகப்படுத்திட்டாங்க, பணமும் கொடுத்துட்டாங்க. இன்னும் 4000 ஏக்கர் வந்து கையகப்படுத்தணும். அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த விமான நிலையம் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிலர் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அதற்கு சில இயக்கங்களும் எதிர்ப்பு. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் உள்பட அரசியல் கட்சிகளும் ஒரு சிலர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் இந்த திட்டம் வரணும், பரந்தூர் விமான நிலையம் கண்டிப்பாக இதுங்க தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாட இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அது ஹைதராபாத்தாக இருக்கட்டும், அல்லது பெங்களூராக இருக்கட்டும், அல்லது இப்போ வந்து விஜயவாடாவாக இருக்கட்டும், விசாகப்பட்டினமாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து விமான நிலையங்கள் அப்படிங்கிறது பிரமிக்க வைக்கிறதா இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து பெங்களூர் விமான நிலையத்துக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு வந்து ஒரு முறை போங்க. ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுங்க. நம்ம இருக்கிறது இந்தியாவா, அல்லது அரபு நாடுகளில் ஏதாவது ஒரு இடமா, அல்லது அமெரிக்காவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெங்களூரு விமான நிலையம் அவ்வளவு உயர்ந்த தரத்தில் அத்தனை வசதிகளோட அவ்வளவு அழகாக தெரியும். இது இருந்தால் போதுமா, சாப்பாடு வந்துடுமா, அப்போ விவசாயிகளுடைய வயல் போனால் பரவாயில்லையா, இப்படி சிலர் வந்து குறுக்க கேள்வி கேட்கலாம். எல்லாமே தேவை தான், எதையுமே வந்து நம்ம மறுக்க முடியாது, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், விமான நிலையம் அப்படிங்கிறது வந்து தொழில் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. ஒரு மாநிலத்தின் விமான நிலைய அமைவிடம், அதை சுற்றி இருக்கிற வசதி வாய்ப்புகள், இதையெல்லாம் பார்த்து தான் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்ய முன் வராங்க. இப்போ இதற்கு முந்தைய அரசு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு, அதற்கு முந்தைய அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு, அதற்கு முந்தைய ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு, அதற்கு முந்தைய கலைஞர் தலைமையிலான திமுக அரசு, இந்த பரந்தூர் விமான நிலையங்கிறது ஏதோ நேற்று திடுதிப்புன்னு வந்து உட்கார்ந்துருக்கல. இப்போ நான் சொன்னேன, இத்தனை அரசுகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இவர்கள் நினைக்கிறாங்க பரந்தூரில் இன்னைக்கு தான் ஏர்போர்ட்டுக்கான அந்த நிலத்தை கையகப்படுத்துகிறாங்கன்னு. அப்படி அல்ல. இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்த செய்தி எப்போ வர ஆரம்பிச்சு தெரியுமா? 2000 ஆண்டுகளின் ஆரம்பத்திலிருந்தே கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிற பேரில் ஸ்ரீபெரும்புதூரை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்த விமான நிலையம் வரப்போகுது அப்படின்ற பேச்சு அப்போ வர ஆரம்பிச்சுது. அப்போவே 5000 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு. அப்போ மருத்துவர் ராமதாஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு, இன்னும் சிலரை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த விமான நிலையம் கண்டிப்பாக தேவை, ஆனால் இடம் மட்டும் எதுங்கிறதுல ஒரு உறுதி இல்லாத ஒரு தன்மை இருந்தது. ஆனால் இந்த விமான நிலைய திட்டங்கிறது அப்பயே வந்துருச்சு. 4-5 ஆட்சிகள் மாறி இருக்கு, ஆனால் அந்த விமான நிலைய திட்டம்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கு. நான் ஒரு பத்திரிகையாளனா இதை குறித்து வந்து பல தகவல்களை சேகரித்து கட்டுரைகள் வந்து நான் எழுதியிருக்கேன். பரந்தூர் இல்லை, அப்போது பேர் ஸ்ரீபெரும்புதூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், அதுக்கு பேர் அதுதான். அப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூர்னா எங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் எப்படி விமான நிலையம் அமைக்க முடியும், அதுக்கு இடம் இருக்கா அப்படின்னா அப்போ தான் வந்து ஒவ்வொரு பகுதியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. அதில் முக்கியமானது வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கிற ஒரகடம். இந்த ஒரகடத்துடைய ஒரு பகுதி, அங்கிருந்து வந்து அந்த ஸ்ரீபெரும்புதூருடைய அந்த சிட்கோ இருக்கு இல்லையா, சிட்கோலாம் இருக்க அந்த பகுதி வரைக்குமான இடங்களை வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இதை வந்து நம்ம ஏர்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், இந்த இடத்துல ஏர்போர்ட் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அந்த பவர்ஃபுல் அந்த மின்சார கேபிள்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போகிறதுனால வந்து இது இல்லாத மேக்சிமம் இது இல்லாத பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 2 இடங்களை தெரிவு பண்ணுறாங்க. ஒன்று பரந்தூர், இன்னொன்று பன்னூர். ஸ்ரீபெரும்புதூரை விட்டுட்டாங்க, ஒரகடத்தை விட்டுட்டாங்க. பரந்தூர் பன்னூர் வந்து இதற்கு இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பரந்தூர் கம்பேரிட்டிவ்லி அங்கே அந்த ஹைப்பர் டென்ஷன் கேபிள்ஸ் கிடையாது. அதே போல் குறைந்த பாதிப்பு, எப்பவுமே குறைந்த பாதிப்பு இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. விவசாயம், அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறது உண்மைதான். 13 கிராமங்களை சேர்ந்த ஏரிகள் பாதிக்கப்படுறது உண்மைதான். அதெல்லாம் வந்து யாரும் மறுக்கலை. ஆனால் இதனோடு ஒப்பிடுகையில்
பன்னூரில் அமைக்க முடியாது, ஏன்னா அதற்கான இட வசதி குறைவாக இருக்குது. உரகடம் பகுதியில் அமைக்க முடியாது, காரணம் அங்கே வந்து இந்த மாதிரியான இந்த மின்சார அந்த வழித்தடமாக அது இருக்குது. இப்படி நிறைய பகுதிகள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. திருப்பூர் பகுதியில் அமைக்கலாம், திருப்பூரூரில் அப்படின்னா அங்கும் இதற்கான இட அமைவு வந்து சரியான முறையில் இல்லை. இப்படி எல்லா பக்கமும் அவங்க யோசிக்கிறாங்க. விட்டா இப்போ கும்மிடிப்பூண்டி பக்கம் தான் போகணும், அது அந்த பக்கம் போனால் ஆந்திரா. இப்படி பல்வேறு காரணிகளையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு நிபுணர், சாதாரண குழு இல்லைங்க, அதெல்லாம் மிகப்பெரிய நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழு தான் வந்து இந்த இடத்தை தேர்வு செய்து தராங்க. இதில் இருப்பதிலேயே அதிக பாதிப்புகள் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு பரந்துரை முடிவு செய்து அங்கே இவங்க நில எடுப்புக்கான வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் கடுமையான எதிர்ப்பும் கிளம்புது. அந்த ஊரை சேர்ந்த, அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்க எதிர்ப்பு குரல் எழுப்புறாங்க, போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போகிறாங்க. அதில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக விஜயும் வந்து கடந்த ஆண்டு அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட, நான் பதவிக்கு ஆட்சிக்கு வந்தால் நான் கண்டிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து தவிர்ப்பேன், இதை ரத்து பண்ணுவேன், மாறாக வேற ஒரு பொருத்தமான இடத்துல விமான நிலையம் அமைப்பேன் அப்படின்னு அவர் உறுதி கொடுத்தார். இப்போ அதில் என்னன்னா, இங்கே அவருக்கு ஆலோசனையாக சொல்கிறாங்கல்ல, அந்த ஆலோசனைகள்லாம் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து மக்கள்கிட்ட நம்ம கொடுத்த வாக்குறுதி அதையே வந்து அவர் மனசில் வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கார். மேலோட்டமாக பார்க்கிற போது இது. ஆனால் இதில் மிகப்பெரிய சதி இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. காரணம், நம்மை சுற்றி இருக்கிற 2 முக்கியமான மாநிலங்கள் ஆந்திரா மற்றும் கர்நாடகா. இந்த 2 மாநிலங்களிலும் விமான நிலையங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் முன்னே சொன்ன பெங்களூர் விமான நிலையம் மிக பெருசது, 5000 ஏக்கருக்கு மேலே. நீங்கள் பிரிட்ஜஸ் பார்த்துருப்பீங்க, இன்னும் ஒரு மைல் தூரம் 2 மைல் தூரத்துக்கு பிரிட்ஜஸ் பார்த்துருப்பீங்க. இந்த விமான நிலையத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பெங்களூரில். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜு மேலே செடிகள் வைக்கலாம், பூச்செடிகள் அழகழகாக வைக்கலாம். பெரிய பெரிய தென்னை மரங்கள் மாதிரி, பனை மரங்கள் மாதிரி, ஈச்ச மரங்கள் மாதிரியான மரங்களை வளர்க்க முடியுமா? நீங்கள் அந்த பெங்களூர் விமான நிலையத்துக்கு போகிற அந்த மேம்பாலத்தை பாருங்கள், அவ்வளவு அழகான அந்த டெக்கரேஷன் அப்படி வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க மரங்களை எல்லாம். அவ்வளவு சிறப்பு. மரங்கள் மட்டும் இல்லை, பார்க்கவே வந்து அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அந்த விமான நிலைய அமைவிட. ஏர்போர்ட் சிட்டின்னு அதுக்கு பேர். அங்கேயே ஒரு மினி ஏர்போர்ட் வேறு இருக்குது. அது இல்லாத பழைய ஏர்போர்ட்டை வந்து விஐபிக்கள்லாம் வந்தாக்க அவங்களுக்கான ஒரு வசதிக்காக வந்து அந்த ஏர்போர்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளவு இருக்குல்ல, இருந்தும் கூட இப்போ இந்த தேவனஹள்ளியில் இருக்க ஒரு பெரிய ஏர்போர்ட், இதற்கு நிகராக இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பெங்களூர் எல்லையிலேயே வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படிங்கிற இன்னொரு செய்தி இடியாக வருது. சரி, இங்கே கர்நாடகா எப்படி பண்ணுது, அந்த பக்கம் வந்து ஆந்திரா குப்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட்டுக்கு அவங்க திட்டமிடுறாங்க. நில எடுப்பு வேலைகளில் இறங்கிட்டாங்க. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள நெருக்கம் எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசே அவரால் தான் நடக்குதுன்ற அளவுக்கு அவர் முக்கியமான செல்வாக்கு மிக்க ஒரு முதல்வராக இருக்கார். அவர் வந்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி அங்கு இன்னொரு புதிய மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர்றதுக்கு திட்டம் போட்டு அதற்கான வேலைகள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஏர்போர்ட்டுக்கும் இப்போ இந்த பரந்தூரில் அமையவிருந்த ஏர்போர்ட்டுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 120-130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதுக்குள்ளே அங்கே அவ்வளோ பெரிய விமான நிலையம் வரப்போகுது. இப்போ இந்த சுற்றிலும் இப்படி பெரிய பெரிய விமான நிலையங்கள் அமைகிற போது சென்னையில், அது சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் இந்த விமான நிலையத்தை அமைக்க முடியும். அப்படி அமைகிற விமான நிலையமோ அமையாமல் அப்படி கால நீட்டிப்பு இழுத்துக்கிட்டே போச்சுன்னா எப்படி வந்து முதலீட்டாளர்கள் இங்கே வருவாங்க, எப்படி அந்த பகுதிகள் வளர்ச்சி அடையும், எப்படி வந்து தொழில்துறை முதலிடத்தை நோக்கி நகரும், இப்படி பல்வேறு கேள்விகள் எழுதுதில்ல. இதையெல்லாம் முடக்கி போடுகிற ஒரு சதி தான் இந்த விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விஜய் மீது எழுது. அதை வந்து விஜய் எப்படி அதை தீர்க்க போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ அவர் வந்து மீண்டும் அதாவது இடத்த வந்து தேர்வு பண்ணணும். அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு வந்து எங்கே
இடத்த தேர்வு பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்குமான அந்த பகுதியில் ஏதாவது வந்து இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சென்னை டு செங்கல்பட்டு இடம் இருக்கா அப்படின்னா இருக்குது. ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் சென்னை டு செங்கல்பட்டு, தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அதற்கு அந்த பகுதியில் ஓரளவுக்கு வந்து இட வசதி இருக்குது. ஆனால் அவையும் வந்து இந்த உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமையப்பெற்ற இடங்கள். அங்கே வரிசையாக வந்து கூடுவாஞ்சேரி ஏரி, மறைமல் நகரில் ஏரி, எல்லா பகுதியிலுமே வந்து ஏரிகள் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்போ இதையெல்லாம் தூத்துட்டா பரவாயில்லையா? அங்கெல்லாம் விவசாயி பாதித்தா பரவாயில்லையா மிஸ்டர் விஜய்? ஸோ இது ஒரு மிகப்பெரிய சவால் இந்த அரசுக்கு. ஒரு சரியான அமைவிடத்தை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் கைவிட்டுட்டு திரும்ப புதுசாக இன்னொரு இடத்த தேர்வு பண்ணுறது, அங்கே வந்து வேலைகளை வந்து தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் 2-3 ஆண்டுகளாவது கண்டிப்பாக ஆகும். அது ஒரு மிகப்பெரிய காலதாமதம் நம்ம மாநிலத்தின் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மற்றபடி தன் வாக்குறுதியை விஜய் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வேணால் அந்த மக்கள் சந்தோஷப்படலாமே தவிர இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அடுத்து 2வது அந்த அன்னபூரணி சூப்பர் 6 சிலிண்டர்கள் திட்டம். அது அறிவிக்கும் போதே இது நடக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம். என்னன்னா இப்போ விஜய் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, மேற்காசியாவில் நடக்கிற போர் பதற்றம், அந்த எரிவாயு உருளைகள் கிடைப்பதில் இருக்கிற சிரமம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த 6 சிலிண்டர்ன்றதை 3 சிலிண்டராக குறைக்கிறோம். அப்போது கூட அந்த 3 சிலிண்டருக்கான காசை வந்து நாங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். 1,30,00,000 மகளிர் கணக்கில் நாங்கள் வரவு வைப்போம். அதற்கு வருமான அந்த வரம்பை வந்து நிர்ணயிக்கிறாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அறிவிக்கிற எந்த திட்டத்துக்கு, அதாவது முன்ன வாக்குறுதியாக கொடுத்தாரு பாருங்க, அதில் எந்த திட்டத்துக்குமே எந்த வாக்குறுதிக்குமே அந்த நிபந்தனை அப்படிங்கிறது கிடையாது. அனைத்து பெண்களுக்கும், அனைத்து மகளிருக்கும், அனைத்து குடும்பத்துக்கும் அவர் அப்படிதான் வந்து இதுக்கு முன்னே சொல்லியிருக்கார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் வீடியோ இன்னும் பழசாகிடுற புதுசாக தான் இருக்குது, எடுத்து போட்டு பாருங்க. அனைத்து குடும்பத்தினருக்கும் பைக்கு தருவேன், எல்லோருக்கும் வீடு தருவேன், எல்லோருக்கும் கார் கொடுக்குற திட்டம் இருக்கு, எல்லோருக்கும். ஓகேவா? கேட்டால் அது எப்படி எல்லாருக்கும் கொடுத்துட முடியும்? அதுக்கு ஒரு குறைந்தபட்ச வயது வரம்பு, வருமான வரம்பெல்லாம் வேணாமா அப்படின்னு இப்போ கேட்கலாம். ஆனால் கொடுக்கும்போது, வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? ஸோ அறிவிக்கும் போது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருமான வரம்பு நிர்ணயிக்கிறாரு. ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் பலன் கிடைக்கும். அதுவும் 3 சிலிண்டர்கள் தான் கொடுக்கப்படும். 3 சிலிண்டராக கொடுக்க மாட்டோம், அதுக்குரிய காசை கொடுத்துருவோம், நீங்கள் வந்து அதற்கு பதிவு செஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பெரும்பாலும் சிலிண்டர் பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த சிலிண்டர் கூட பயன்படுத்த முடியாத ஏழைகள் இருக்காங்க, உண்மையாகவே இருக்காங்க. கிராமங்களில் இன்னும் கூட விறகடுப்பில் சமைக்கிறவர்கள், அல்லது விறகடுப்பி வேறு மாதிரி நவீனமாக வந்துருச்சுல, அதையெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிற குடும்பங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு எப்படி சார் இதில் பலன் கிடைக்கும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிலிண்டர் புக் பண்ணுங்கள், புக் பண்ண பிறகு வந்து அந்த ரசீதை காட்டுங்க, அல்லது அந்த நிறுவனங்கள்கிட்ட இருந்து அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் நாங்கள் வாங்கி அவர்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணுற இந்த பணத்தை வந்து வரவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சிலிண்டரே புக் பண்ணாமல் ஏழ்மையில் இருக்கிற மக்களை என்ன செய்வீங்க? அவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? இது சரியான ஒரு அந்த அணுகுமுறையா, சரியான தேர்வு முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த அன்னபூரணி சூப்பர் 6ங்கிறது ஒரு மெகா சொதப்பலாக மாறி இருக்கு. அவர் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நழுவுறார். அதுக்கடுத்து 3வது இந்த இலவச பேருந்து பயணம். இந்த இலவச பேருந்து பயணத்தை விடியல் பயணம்னு சொல்லிட்டு மு.க.ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டு, முதல் கையெழுத்தே அதுதான். அத்தனை பெண்களுக்கும் பலன் இருந்தது. எப்படின்னா, அந்தந்த ஒரு மாவட்ட எல்லை, ஒரு மாநகர எல்லை, ஒரு நகர எல்லைக்குள்ளே ஓடுகிற அரசு பேருந்துகளில் பயணம் பண்ணால் அது அவர்களுக்கு கட்டணம் இல்லாத பயணத்தை கொடுத்தாங்க. அதுவே வந்து ஒரு ஆண்டுக்கு மிக பல 100 கோடிகள் வந்து அரசுக்கு கூடுதல் செலவு. அதாவது அது இலவச பயணம் கிடையாது, இவங்களுக்கான தொகையை அரசு செலுத்துது. இவங்க பயணம் பண்ணும்போது சீட்டு கொடுக்குறாங்கல்ல, அதாவது கட்டணம் இல்லா பயணம் அப்படின்ட்டு, அந்த சீட்டுக்கு என்ன பணமோ அதை வந்து அரசு செலுத்துது. ஒரு அளவீடு இருந்தது, நகரத்துக்குள்ள
ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள அப்படின்ட்டு. இப்போ இவர் என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து பயணம். நீங்கள் சென்னையில் ஏறினா கன்னியாகுமரியில் போய் இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து பேருந்துகளிலுமே கட்டணம் இல்லாத பயணம் அப்படின்னார். வெற்றி பயணம். இப்போ என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே ஓடுற பேருந்துகளில் எல்எஸ்எஸ் அல்லது டீலக்ஸ் பஸ் இது எல்லாத்துலேயுமே பெண்கள் பயணிக்கலாம். ஆனால் நீண்ட தூர பயணம், நீண்ட தூர பேருந்துகளில் பயணிக்கும் போது கட்டணம்ங்கிறது இல்லைன்ற அதை அவர் இந்த இடத்துல மழுப்பிட்டார். ஸோ இவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றுமே அவர் வாக்குறுதி கொடுக்கும்போது அது ஒன்றா இருக்குது. அது இங்கே நடைமுறைக்கு வருகிற பொழுது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காமல் போகிற ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அல்லது முழுமையாக அந்த பலன் மக்களுக்கு சேரலை. அவரை பொறுத்தவரையும் நான் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றிட்டேன். இப்போ போயிட்டு வெளியே ஒரு பிரச்சாரத்தில் அல்லது அவருடைய அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் இயங்குகிற பொய் வாரியர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வர்ச்சுவல் லையர்ஸு பாருங்க, விஜய் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றிட்டாரு. பரந்தூர் எவ்வளோ பெரிய திட்டம், பரந்தூர் திட்டம் அதை கேன்சல் பண்ணிட்டாரு. 3 சிலிண்டர் யாரோ கொடுப்பாங்களா, எங்கள் அண்ணா கொடுக்குறாரு. இலவச பயணம் எப்படி 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 விரிவுபடுத்தியிருக்காரு பாரு. இப்படித்தான் இவங்க அதை வெளியே கொண்டு போவாங்க. மக்களும் அந்த பொய்க்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் விஜயனுடைய டெக்னிக், விஜயனுடைய உத்தி, தேர்தலில் ஜெயிக்கிற உத்தி. இந்த உத்தியை ரொம்ப தீவிரமாக இப்போ அவங்க பயன்படுத்துகிறாங்க. விரைவிலேயே நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அதில் இதை முழுமையாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. நாடு முழுமைக்கும் இதே போன்றது ஒரு பொய்யான வாக்குறுதிகளை இவர்கள் அள்ளி வீசுவதற்கு இது ஒரு வலுவான அடித்தளமாக அவங்க பார்க்குறாங்க. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாயிலிருந்து வந்த எந்த வாக்குறுதியுமே முழுமையாக நிறைவேறலை, உண்மையாக நிறைவேறலை, உண்மையாக செயல்படுத்தப்படலை. இப்போதும் கூட இவையெல்லாம் அறிவிப்புகள் தான். இந்த 100 நாட்களில் அவர் அறிவித்த எதுவுமே மக்களுக்கு போய் சேரலை. அதுதான் மிகப்பெரிய உண்மை. இப்போ அந்த பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னார்ல, கூட்டுறவு சங்கங்களில் வாங்கின கடன் முழுசாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்க. அதை விட முக்கியம், டெல்டா பகுதியில் மக்கள் காவேரி தண்ணி வராமல் ஒரு போகமே பயிர் வைக்காமல் வீணாக போயிடுச்சு, அல்லது பயிர் வச்சவங்க பயிர் கருகி போச்சு, மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. அவர்களுக்கு சிறப்பு தொகுப்பு அப்படின்னு அறிவித்தார். பேப்பர் பார்த்தா தானே தெரியும், உங்களுக்கெல்லாம் வேறு கிண்டல் அடித்தார். ஆனால் அந்த சிறப்பு தொகுப்பு இன்னும் விவசாயிகளுக்கு போய் சேரலை. இதை தாண்டி வறட்சி நிவாரணம் அப்படின்னு தரணுன்ட்டு உதயநிதி கேட்டார், அதையும் தருவோம்னாங்க. ஆனால் இதையே கொடுக்கல, அது எங்கே கொடுக்க போகிறாங்க? வேற ஏதாவது இவர் அறிவித்த திட்டத்தில் பலன் கிடைச்சிருக்கா? இம்மிடியட்டாக ஜனங்களுக்கு கை மேலே பலன் மாதிரி தான் இருக்குன்னா இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ இந்த லட்சணத்தில் தான் இந்த விஜயனுடைய ஆட்சி நடக்குது. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் லட்சணம் இப்படித்தான் பல்லிரிக்குது. நான் முதல்லேருந்தே சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டை 2 கால்களையும் பிடித்து பின்னுக்கு எடுக்கிற வேலையைத்தான் தாவேக்கா செய்ய, விஜய் அதான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவர் செஞ்சிருக்கிற அறிவிச்சிருக்கிற திட்டங்களை எல்லாம் பாருங்கள். விமான நிலைய திட்டம் ரத்து பண்ணதெல்லாம் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்துகிறாங்க. இது தெரிந்து செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா, மிகப்பெரிய சதியின் ஒரு அங்கமாக அப்படிங்கிறதெல்லாம் காலம் வெட்ட வெளிச்சமாக்கும்.